கபிலன் ஏன் அழுகுற? மாமா வேணுமா? கபிலன் ஏன் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சுட்டு வரேன். ஹலோ மா, சொல்லு வைபவ். கபில விடாம அழுதுகிட்டு இருக்காமா. ஏன் என்னாச்சு? தெரியலம்மா, உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. நீங்க வாங்க. சரி சரி, நீ பார்த்துக்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். சரிம்மா. மீட்டிங் அடுத்த மாதம் 26ஆம் தேதி தானே சார்? நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார். ஆமாம் சரி சார், நான் உங்களுக்கு அப்புறமேல் ஃபோன் பண்ணுறேன். என்ன உஷா, ஏதாவது பிரச்சனையா? சார், என் மகன் கபிலனுக்கு காய்ச்சலாம். நான் வீட்டுக்கு போக பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா? நீங்கள் போய் தான் ஆகணுமா? வீட்டில் வேற யாராவது அவரை? இல்லை சார், என் ஹஸ்பண்ட் ஓவர்சீஸில் இருக்காரு, நான் தான் போய் ஆகணும். சரி சரி, நீங்கள் உடனே கிளம்புங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்க. சரி சார், போங்க. நன்றி. என்ன பிரச்சனை டாக்டர்? பையன் வாயால் புண்ணு, த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன், அதனால தான் ஹை ஃபீவர். நான் கொடுக்குற மருந்தை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. காய்ச்சல் நிற்காட்டினா திரும்ப வந்து என்ன பாருங்க. சரி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே பாய். வாங்க போகலாம். ராமலா, ராமலா, தண்ணி எடுத்துவாங்க. சரி கலக்கலாம். எங்க உன் பையன்? மேல இருக்காங்க. யுகே, யுகே, அப்பா கூப்பிடுறாங்க, வாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்றேன். என்னடா என்ன பண்ணிட்டு இருந்த? படிச்சுட்டு இருந்தேன்பா. படிச்சுட்டு இருந்தேன். ஏங்க இவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அவனை கேளு. டேய், என்ன நடந்துச்சு? சொல்லுங்க. ஸ்கூல்ல டீச்சர் கூப்பிட்டு சொல்றாங்க, இவன் ஸ்ரீநிதிக்கு தப்பா நடந்துக்க பார்த்திருக்கானே. இவனை என்ன உளறீங்க? அவன் ஏதாச்சும் விளையாட்டுக்கு பேசியிருப்பான். அது போய் இதுக்கு பெருசா அப்படி சொல்லி வச்சுக்காங்க. இதுக்கு பேச சரியா வரும். அதுங்களை ஏன் அடிக்க போறேன்? இவங்க பொய் சொல்லிருக்க மாட்டாங்க. நீ வளர்த்து வச்சிருக்க ஒரு பையன், அவன் தப்பா நடந்த பார்த்திருக்கான். ஆமா ஆமா, உங்க அம்மா வளர்த்த வந்து நான் எனக்கு தெரியுமே. அதான் உங்க தங்கச்சி ஓடி போனா. இது அவ பத்த பொண்ணு, என் பிள்ளை பத்தி குத்தம் சொல்லுதா? உனக்கு ரொம்ப வாய் நீளுது. பொண்டாட்டியச்சேன்னு பாக்குறேன் இல்ல? ஆமா ஆமா, இங்க இருந்தா வந்து தொலைந்தாங்களோ நான் மகராசிங்க. எனக்கு என் பிள்ளைக்கு அடி வாங்கி வைக்கிறதுக்கு. இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இவளுங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. என் பிள்ளை கெட்டவனாவே இருந்துட்டு போட்டோம். இவளுக்கு ஏன் அவங்க சேரணும்? இவங்களை முத கொண்டு போய் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்தில் பிடிச்சு தள்ளி விட்டுருக்கு வந்துருங்க. அப்பதான் நானும் என் பிள்ளையோ நிம்மதியா இருக்க முடியும். போடா போடா உள்ள போ. இனிமே அவன் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டான். அப்படி நடந்துக்கிட்டா என்கிட்ட சொல்லு, ஸ்கூல்ல சொல்ல வேணாம். நான் கண்டிச்சுக்கிறேன், சரியா? சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் சார். நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் சார். அம்மா தம்பி தங்கச்சிங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கோம்னு நினச்சி கவலைப்படாத. அதெல்லாம் நல்லதுக்குன்னே நினச்சிக்க. நல்லா படி, அதுதான் உனக்கு உதவும். சரியா? சரிங்க சார். கிளாஸ்.
மிஸ்டர் ரவி, வாங்க சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரவி, நான் உங்ககிட்ட லேபிள் கேட்டது நீங்க தப்பா நினைக்கிறீங்க. எனக்கு தெரியும் நீங்க பல வருஷமா இந்த பள்ளியில கேண்டீன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். கேண்டீன்ல அதிகமா லாபம் இல்லை தான். அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிருக்கணும். எனக்கும் தெரியும் இதுல தான் உங்களுக்கு வருமானமும். முன்னாடி இங்க அதிகமா மாணவர்கள் இல்லை, ஆனா இனி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மிஸ்டர் ரவி, சொல்லுங்க சார். பள்ளி கேண்டீன்ல எந்தெந்த உணவுப் பொருட்கள் விற்க கூடாதுன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா கடைப்பிடிக்கணும். கண்டிப்பாக சார். எதுக்கு நான் சொல்றேன்னா, யாராவது போய் புகார் பண்ணாங்கன்னு வச்சுங்க, உங்க வருமானம் மட்டும் இல்லாம தலைமை ஆசிரியருங்கிற முறையில என்னையும் பாதிக்கும். உண்மைதாங்க சார். புரியுது. அதனால தான் சார், மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு உங்க வருமானமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிற இந்த சமயத்துல புதுசா வேற ஆளுக்கு இந்த கேண்டீன் கான்ட்ராக்டை மாத்தி கொடுக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நல்லது சார். வியாபார நுணுக்கத்தை புரிஞ்சு தெரிஞ்சு நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக சார். மிஸ்டர் ரவி, சொல்லுங்க சார். இந்த இலவச சாப்பாடு ஏதாவது மிச்சப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு மற்ற மாணவருக்கும் கொடுங்க. ஒரே மாணவர் இல்லாம எல்லாருக்கும் பொதுவாக. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துறேன் சார். என்ன மிஸ்டர் ரவி, சொல்லுங்க சார். தலைமை ஆசிரியர் வந்திருக்கேன், தண்ணி சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை. பேச்சு வாக்கில் அதை மறந்துட்டேன். உட்காருங்க, உங்களுக்கு நானே தண்ணி போட்டு கொண்டாரேன். உட்காருங்க. என்ன தண்ணி சாப்பிட்றீங்க? ஒரு சூடா தேத்தாரே. ஓகே, உட்காருங்க. என்னங்க என்ன சொன்னாரு? எல்லாம் நல்லது தான் சொன்னார். சரி, உங்கள் வேலையை பாரு, நான் சாருக்கு தண்ணி கிடைக்கும். போயிட்டு வரமா. Kasu? Kasu? Iya, Puan. Tadi saya dah letak duit RM50 kat sana, nampak tak? Tak ada, Puan. Tapi kakak yang sapu dekat sana kan? Ya, tapi saya tak nampak, Puan. Tak apalah, kalau kakak jumpa, bagi kat saya ya. Iya, Puan. Okey, kakak boleh buat kerja. வாங்க வாங்க, உள்ள வாங்க டீச்சர். வணக்கம் சார். சொல்லுங்க. என்னோட வெட்டிங் இன்விடேஷன். ஓ, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். உட்காருங்க டீச்சர். கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கா டீச்சர்? போயிட்டு இருக்கு சார். என்ன டீச்சர், கல்யாண பத்திரிக்கைலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனா உங்க முகத்துல கல்யாண கலையே காணமே. அது வந்து சார், ஆக்சுவலாக எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. எங்கள் அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய எனக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வேறு வழி தெரியல, சம்மதிச்சிட்டேன். என்ன பேசுறீங்க டீச்சர்? இது கல்யாண விஷயம். விருப்பம் இல்லாம கல்யாணம் செஞ்சுக்கிட்டா பின்னாடி சின்ன சின்ன குழப்பங்கள் கூட பெரிய பிரச்சனை ஆயிரும். இதை பத்தி நீங்க உங்க அம்மா கிட்ட பேசி பார்த்துருக்கலாமே. எவ்வளோ பேசிட்டேன் சார், எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. எனக்கும் வேறு வழி தெரியல, சரின்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க ரதிப்பிரியா டீச்சர், நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. புரியுதுங்களா? சரி சார், ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. சொல்லுங்க மிஸ்டர் மனோகரன், அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்?
ஸ்ரீநிதி கமலினி பற்றி பேசணும். சொல்லுங்க. நான் என் பையனை கண்டிச்சேன். அது என் மனைக்கு அறவே பிடிக்கல. அவனை விட்டு கொடுக்கறதா இல்லை அவளுக்கு இந்த 2 பிள்ளைங்களை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. எனக்கு வர வழி இல்லை. அதனால அவங்க 2 பேரையும் ஹோம்ல சேர்க்கலாம்னு இருக்கேன். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. எனக்கு அது எப்படி என்ன விவரம்னு தெரியல டீச்சர். ஆஃபீஸில் போய் புஷ்பா டீச்சரை பாருங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரிங்க டீச்சர். வருத்தப்படாதீங்க மிஸ்டர் மனோகரன். ரொம்ப நன்றிங்க டீச்சர். உஷா உஷா உஷா, சொல்லுங்க சார். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். பையனுக்கு உடம்பு சரியாச்சா? ஏன், என்ன பிரச்சனை? வாய்ப்புண், த்ரோட் இன்ஃபெக்ஷன்னு டாக்டர் சொன்னார். ஏன் எதுக்குன்னு தெரியல சார். மறுபடியும் போய் டாக்டரை பார்த்தீங்களா? இன்றைக்கி தான் மறுபடியும் போகணும் சார். சாம்பிள் எடுத்து லேப்க்கு அனுப்பியிருக்காங்க. உஷா, நான் கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க. வீட்டில் சிசிடிவி போட்டிருக்கீங்களா? இல்லை சார். ஏன் கேட்குறீங்க? பொருத்தி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வீட்டில் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்து ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சார். சரி, நான் இந்த ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். டேட் எல்லாம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கு. புஷ்பா வந்து எனக்கு கரெக்டாக ஃபைல் பண்ண சொல்லுங்கள். சரி சார். சரி. Kasu, Ya Puan, Wife dah pergi sekolah ke? baru pergi tapi tak bawa bekal ke sekolah. Tak apalah, saya bawa. Baik Puan. Okey kelas, sila buka ke muka surat 4. Ya, kita akan belajar makna tamadun. Cikgu, Kamu semua boleh sambung baca dulu. Cikgu ada hal sekejap ya. Ya Puan. Cikgu, saya Ibu Waibaf. Boleh saya jumpa dia sekejap? Nak bagi dia bekal makanan ni. Oh, Ibu Vaibov. Tapi Vaibov tak datang sekolah hari ni Puan. Tak datang? Ya, itulah sejak belakangan ni dia selalu tak datang sekolah, dia selalu sakit, selalu tidur dalam kelas. Saya ingat nak bagi surat pada Puan. Tapi mujurlah Puan datang hari ni. Oh, baiklah Cikgu. Saya akan pastikan dia datang sekolah selepas ni. Terima kasih ya Cikgu. Okey, terima kasih Puan. Kelas. Vestra dia ni mah Vestra. Waibaf! வலிக்குதாமா? என்ன ஆச்சு? என்னடா காரியம் பண்ற? வலிக்குதாமா? டீச்சர், என்னாச்சு? இவன் தான் கூட்டாளிகளோட சேர்ந்து போதை பொருள் எடுக்கிறான்.
ஐயோ டீச்சர் நெத்தில ரத்தம். வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க. என்ன உஷா, யார் ஒன்று அடிச்சா? உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்ற? நம்ம பையன் போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க. அதை பார்த்துட்டு கேட்க போன என்ன அவன் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டாங்க. இப்போ எங்க அவன்? உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்ப பரவாயில்ல. சார், மணியாச்சு, மீட்டிங் ஆரம்பிப்போமா? அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளியில குறைந்தது 100 குடும்பங்கள்ல சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற பெற்றோர்களை பார்க்கும்போது கால் பகுதி கூட இல்லை. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இது எதுக்காக நாங்க நடத்துறோம்? பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவங்களோட பிரச்சனையை கலந்து பேசுறதுக்கான ஒரு நல்ல நிகழ்வா இந்த PIBG ஆண்டு கூட்டம் அமையும் தான். அப்படி இருக்கும்போது இந்த PIBG ஆண்டு கூட்டத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு எல்லா பெற்றோர்களும் இந்த மீட்டிங்க்கு கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நிர்வாக சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தா என்கிட்ட கேளுங்க. இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் முறையில் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்கம்மா. இந்த ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாம் மார்க் எடுக்கிறாங்க. அப்ப பரீட்சைக்கு வரதெல்லாம் சொல்லி தராங்க. இது என்ன நியாயம்? ஆமா இல்லைன்னு உங்க கேள்விக்கு என்னால் இப்ப பதிலளிக்க முடியாது. இது தொடர்பா நான் விசாரிச்சுட்டு அதுக்கான தக்க நடவடிக்கை நான் எடுக்கிறேன். அதுக்கான முடிவை நான் அடுத்த மீட்டிங்ல உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. சரி, சொல்லுங்கம்மா. இந்த பள்ளியில கொலகார பிள்ளைங்க படிக்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால எங்க பிள்ளைங்க படிப்பு பாதிக்குன்னு நான் பயப்படுறோம். அந்த பொண்ணு கூட என் மகளை வகுப்பு நேரத்தில் அடிச்சிருக்கா. இது என்ன நியாயம்? மன்னிக்கணும்மா. வகுப்புல நடக்கிற பிரச்சனைக்கு நாங்க அப்பவே 2 தரப்பு மாணவர்களுக்கும் தண்டனை. என்னம்மா சொன்னீங்க? கொலைக்காரன். கொலை பண்ணவங்களோட பிள்ளைங்களுக்காக இன்னும் பள்ளிக்கூடம் தனியா ஒண்ணு கட்டணும். பெற்றோர்கள் செஞ்ச தப்புக்காக பிள்ளைங்களை நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. அவங்களும் நம்ம சமுதாயத்தில் ஒருத்தவங்க தான். இங்க பாருங்க, இது இலவசமா நடத்தப்படுற அரசாங்க உதவி பள்ளி. இங்க இந்த மாணவர் தான் படிக்கணும், இந்த மாணவர் படிக்க கூடாது ஒதுக்கி வைக்கிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஸ்கூல் காசுலேருந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கீங்க, அது உண்மையா? பள்ளிக்கூட பணத்துல எனக்காக நான் எதுவும் வாங்கினது இல்லைங்க. பள்ளிக்கு கம்ப்யூட்டர் வாங்குறப்ப என் பணத்துல எனக்காக ஒரு கம்ப்யூட்டர் நான் அவர்கிட்டே வாங்கிக்கிட்டேன். அதுக்காக ரிசீப்ட் நான் வச்சிருக்கேன். கேட்டால் தான் போயான ரிசீட் எழுதி கொடுக்குறாங்களா? நீங்க அப்படி நினைச்சா அதுக்கு என்னால விளக்கம் கொடுக்க முடியாது. கணினி வாங்கினது அது என்னோட சொந்த விஷயம். நான் கம்ப்யூட்டர் லேப் உதவி தொகையில கையாடல் செஞ்சதா உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா என்கிட்ட கொண்டு வாங்க. அதுக்கு நான் விளக்கம் தர தயாரா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? டியூஷன் சொல்லி கொடுக்க சொல்லி பேரண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. டியூஷன் சொல்லி கொடுத்தா நாம பாரபட்சம் பார்க்குறோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நிச்சயம் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. இதனால தான் நான் டியூஷன் சொல்லி கொடுக்கறதே இல்லை. என் ஹஸ்பண்ட் என்னை எவ்வளோ வற்புறுத்தினாரு. நான் முடியவே முடியாதுன்னுட்டேன்.
முன்னாடி என் மகன் இங்கே தான் படிச்சிட்டு இருந்தா, எப்பவும் கிளாஸில் ஒன்றா தான் வரான்னு ஒரே புகார். வேற வழி இல்லாமல் ஸ்கூலை மாற்றிட்டு இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு தண்டமாக காசு கட்டிட்டு இருக்கேன். என்னதான் செய்யறது? அதாவது பரவாயில்ல டீச்சர். பிஐபிஜி எக்ஸ் கமிட்டி மெம்பர் மிஸ்டர் பார்த்திபன் என்ன கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா? ஸ்கூல் காசு எடுத்து சொந்தத்துக்கு கம்ப்யூட்டர் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. ரெசிப்ட் கேட்டால் கொடுக்குறாங்களாமே. அதான் சொல்லுவாங்களே, பாம்பின் கால் பாம்பறியும்னு. அந்த மாதிரி இருக்கு. நல்லது செஞ்சா இவங்களுக்கெல்லாம் பொறுக்கவே பொறுக்காதே. அதை விடுங்க டீச்சர், அவங்களாம் அப்படிதான். சரி, உஷா டீச்சர் மெடிக்கல் லீவ்ல போயிருக்காங்களே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலையே, நானும் கேள்விப்பட்டேன். அவங்க என்ன நம்மக்கிட்ட லீவுன்னா சொல்லிட்டா போகிறாங்க? அதுவும் சரிதான். அது சரி, உங்கள் கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க?